அவருடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மகளிர் அனைவரும் நம்ம ராஜா சங்கத்துக்கு உள்ளவங்க ஆள் திரண்டுருச்சு நல்லா. இன்னும் அங்கிட்ட ஆள் நிற்கிறா தானே, அங்கிட்ட நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க? தென்பாண்டி சீமையில பருத்தி கோட்டை பூமியில மல்லர் மல்லத்தையும் வாழும் மண்ணுல பெருமை என்ன கேட்போவாருங்களே. சதற வைக்கும் போல கொண்டோம்பா உலைய நீயும் வைக்க உனக்கு நாங்க தந்தோம்பா. வீர குடும்ப நாங்க எங்க பருத்தி கோட்டை நாங்க என் சீமையிலே வாழும் அடாஞ்சா நெஞ்சோ நாங்க ஏறும் போரும் தொழில் பால் ஏந்தி வந்தா மிரணும் அடமல்ல இல்லா நாடும் சின்ன பாலை வரும் ஆகும். வீர குடும்ப நாங்க எங்க பருத்தி கோட்டை நாங்க. ஊரையும் காத்த வீரன் தாண்டா உறுதி கரையும் வர விவசாயம் கொண்ட நாடி நரம்பு எல்லாம் தமிழ் மண்ண தின்ன வந்தா வீரம் விளையாட்ட ஜல்லிக்கட்ட வென்ற வந்தா மத பெற சொல்லி எதிர்த்தா மிதி போண்டா பரவேட்டி சூழ்ச்சி செஞ்சா போல ஊரு போண்டா அருந்தாலும் வந்துடுச்சு ஆட்டம் ஆரம்பமே எது போல ஏற போறோம் வெற்றி பூகம்பமே. எங்க பருத்தி கோட்டதாங்க சீமையிலே வாழும் அடாஞ்சா நெஞ்சோ நாங்க ஏறு போரும் தொழில் பால் ஏந்தி வந்தா மிரணும் அடமல்ல இல்லா நாடும் சின்ன பாலை வரும் ஆகும். வீர குடும்பம் நாங்க எங்க பருத்தி கோட்டதாங்க.
நல்லா இருக்கியா? சாப்பிட்டுக்கோமியா, வந்த வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுக்கோ. பரவாயில்ல, இவ்வளோ நெருக்கடி போட்டுமே மக்கள் திறந்துச்சு. இங்கே பரம்புகளும் தரும்போது 3 செக் போஸ்ட் மாதிரி போட்டுருந்தேன். இது நாங்கள் எல்லாம் வந்த வழி மட்டும் இருக்குது மக்கள். அது எல்லாம் எப்போதும் நம்ம பண்ணுறது தான். அதிகாரம் இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவங்கள வந்து லீடர்ஸ் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணாங்க. இதே நேற்று யாரையும் உள்ளே விடலை. என்னன்றது, அதிகாரத்தை நம்ம கையில் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து உண்மையிலே அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்லணும். உண்மையாக பையா அவங்களை திட்டக்கூடாது. உண்மையிலே அவங்களை வாழ்த்து தெரிவிக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்னும் வந்துட்டு இருக்கும் போல முன்னாடி என்ன நடக்கு நான் போய் பார்க்குறேன். சரியா? இவ்வளோ தூரம் உற்று என்ன தம்பி சொல்கிறேன். அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கொஞ்சம்
கொஞ்சம் லேசா நகர்ந்தீங்கன்னா முன்னாடி இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காகவும் தன்னுடைய ராணுவ பதவியை கூட தூக்கி எறிந்துவிட்டு 10வது படிக்கும் போதே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிறைப்பட்ட நம்முடைய செல்லூர் தந்த சீமான் நம்முடைய ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய பாராட்டி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போற்றுதலுக்குரிய மாபெரும் மக்கள் தலைவனுக்கு மணிமகுடம் சூட்டும் வகையில் மணிமண்டபம் அமைத்தும் அரசு விழா அறிவித்தும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில நபர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு கொடுத்தார்கள். அந்த வழக்கை நம்முடைய சட்டத்தரணிகள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தவிடுபொடி ஆக்கினார்கள். சமூகத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சில கூட்டம், குறிப்பாக ஐயா சுந்தரலிங்க குடும்பனாருக்கு இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து கழகம் ஆரம்பித்தது. அந்த போக்குவரத்து கழகத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் போக்குவரத்து கழகத்தை தடுத்தார்கள், மறைத்தார்கள். அதே போல ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் மணிமண்டபம் வரக்கூடாது, அரசு விழா நடக்கக்கூடாது என்று தடுக்க முயற்சிக்கின்றார்கள். 1000 கைகள் மரத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அக்னி சூரியனாய் அக்னி குழம்பாய் வெடித்து கிளம்பிய ஐயா இமானுவேல் சேகரனாரை இன்றும் உழைத்த காலான்களால் எந்த ஒரு விஷயத்திலும் செய்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எங்களை மட்டும் போட்டு அமுக்குறீங்க. தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும்